ஹை டு ஆல். நம்ம இன்றைக்கி டவுனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து ஜிவிகேஸில் போய் சிலிண்டர் எடுத்தாச்சு, மெயின் வேலை. ரெண்டாவது தம்பிக்கு ஓணம் செலிப்ரேஷன் நடந்துகிட்டு இருந்தது. நாளையிலேருந்து அவருக்கு லீவு. ஸோ அதனால் பாயசம் குடிச்சிட்டு இருந்தார். ஸ்கூலில் போய் கரெக்டாக கூப்பிட்டுட்டுலாம் வந்துட்டோம். இன்றைக்கி நேராக நம்ம ஃபஸ்ட்டு மூணாரில் இருக்கக்கூடிய வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு தான் போனோம். எப்போதுமே இங்கே ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருக்கும். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி இப்படி இருந்தது அப்படின்னா வியாழக்கிழமை தான் இங்கே மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்கள். கிடைக்காத காய்கறியே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். தமிழ்நாட்டில் விளையக்கூடிய அத்தனையும் இங்கே கிடைக்கும். வெஜிடபிள்ஸ்னு சூப்பராக இருக்கும். நமக்கு இந்த கடை தான் அப்படின்னு பிரத்யேகிச்சிட்டு இல்லை. ஏன்னா நமக்கு எல்லாமே தெரிஞ்ச கடை அப்படின்றனால எங்கெங்கே தோணுதோ அங்கங்கே வாங்கிடுறது. இப்போ ஓண சீசன் அப்படின்றனால பூவோட விலையும் காய்கறியோட விலையுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதலாகி தான் குறையும். அதே மாதிரி தான் கார்த்திகை மாதமும். இப்போ நமக்கு இந்த வாரத்துக்குள்ளே காய்கறியெல்லாம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம மெயினாக இன்றைக்கி மார்க்கெட்டுக்குள்ளே வந்ததே. அதே மாதிரி நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி அப்படின்றனால இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் இருந்தது. நாளைக்கு ஒவ்வொரு ஸ்டாண்ட்லேயுமே வந்து விநாயகர் சிலை வச்சு சூப்பராக சாமி கும்பிடுவாங்க. அதே மாதிரி நம்ம மூணாரில் வந்து ஆயுத பூஜையை விட்டே கொடுக்க முடியாது. ஆட்டோ, ஜீப்பு, கார்லேருந்து எல்லாமே அப்படியே தோரணமாக தான் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டாண்ட்லேயும் வந்து அவ்வளோ அழகாக பாட்டெல்லாம் போட்டு, மெயினாக அந்த ஆட்டோக்காரன் பாட்டெல்லாம் போட்டு சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதை பார்க்குறதுக்காகவே மூணாருக்கு போகணும் அப்படின்னு தோணும். மூணாரில் 1 வீக்காகவே சூப்பராக வந்து வெயில் தான் அடிச்சிட்டு இருந்தது. நம்ம டவுனுக்கு போயிட்டோம் அப்படின்னாலே ஒரு டீ குடித்தாதான் டவுனுக்கு போன ஃபீலே வரும். ஸோ அந்த மாதிரி டீயும் குடிச்சிட்டு சிக்கன் வாங்கிட்டு நாளைக்கு நமக்கு கொஞ்சம் தேவை உள்ள பூவெல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. நாளைக்கு கண்டிப்பாக ஸ்டாண்டில் வச்சுருக்கக்கூடிய விநாயகர் சிலை எல்லாமே எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. முடிஞ்சதுன்னா